ஃபார்மா துறையில் இருக்க அனைத்து தமிழர்கள் வணக்கம். இன்றைக்கி ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2024 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான பிக் அப்டேட் தான் வந்திருக்கு. அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்து ஆர்ஆர்பியோட ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட், அதாவது பேராமெடிக்கல் ஸ்டாஃபோட வேக்கண்ட் வந்து இந்த மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக போய் பார்க்க போகிறோம். இதுதான் அப்போ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஆர்ஆர்பியில் கிட்டத்தட்ட வந்து 15 ஆர்ஆர்பி வந்து இருக்குது இந்தியா முழுக்க. அதில் நம்ம சென்னையில் தான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரலை, பட்டு டெமோ வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து நியூஸ் பேப்பர் ஃபார்மெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் CEN நம்பர் 04/2024 இந்த நம்பரில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். CEN நம்பர் 04/2024 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி வேரியஸ் போஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 17/8/2024. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 16/9/2024 நைட்டு 11:59 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், நேம் ஆஃப் தி போஸ்ட்டு அண்டு பே லெவலு, அப்புறம் இனிஷியல் பே அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டு அண்டு ஏஜ், என்ன ஏஜ் லிமிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட். இது வரைக்கும் பாருங்கள், நேம் ஆஃப் தி ஹோஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு, லெவல் பே 5th லெவல் பேயில் கொடுக்குறாங்க. சேலரி 29,200. மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து C2 ஸ்டாண்டர்டில் மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ஏஜ் லிமிட்டு 20லேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கணும். அண்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ஆல் ஆர்ஆர்பியில் இந்த வரைக்கும் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஆல் ஆர்ஆர்பி 246 வேகன்ட்டு இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஏஜ் லிமிட் வந்து நான் 20லேருந்து 38ன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும் அண்டு வந்து SC/STக்கு வந்து 5 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம். ஓகேங்களா? அதாவது SC/ST இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து C2 லெவலில் தான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். என்ன C2 லெவல்? ஓகேங்களா? C2 லெவலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் அண்டு ரெஸ்பான்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. 6:12 இருக்கணும். ஓகேங்களா? அண்டு வித்தவுட் கிளாஸ். ஓகே, வித் ஆர் வித்தவுட் கிளாஸில் நியர் விஷன் 0.6 இருக்கணும். அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், டிப்ளமாவாக அது டிகிரி ஹோல்டர், மோஸ்ட்லி டிப்ளமா அண்ட் டிகிரி ஹோல்டர் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள் தான். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் CBT எக்ஸாம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஓபிசிக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD இவங்களுக்கு வந்து 250 சார்ஜஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், அமௌண்ட்டு 400 வந்து உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம், அதாவது CBT எக்ஸாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த மோடில் பே பண்ணிங்களோ அந்த மோடு வழியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 400 ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸு வெறும் 100 மட்டும்தான். மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே வந்து இந்த CEN 04/2024 வெப்சைட் வந்து ரிலீஸ் ஆகிடும். 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ ஆர்ஆர்பியோட டோட்டல் ஆர்ஆர்பி வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்ஆர்பி முழுக்க தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்தியாவில் நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் வேணால் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட சேர்மன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில் பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஆர்ஆர்பிக்காக வெயிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகேங்களா? மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் ஆர்ஆர்பி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து ஆர்ஆர்பி ரிலேட்டடான, அதாவது CBT எக்ஸாமுக்கு ரிலேட்டடான சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வேணுமோ மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோ அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 10 வருஷத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்மசி எக்ஸாம் என்னென்ன வந்ததோ அது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காமல் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா அகைன் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.